இந்த வீடியோல நம்ம பிசி ஹார்ட்வேர் நியூஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ மார்க்கெட்ல என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் வந்திருக்கு, அதோட பிரைசிங், அதோட அப்டேட் டீடைல்ஸ் எல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ பிசி ஹார்ட்வேர் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ முதல் நியூஸா நாம NVIDIA கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த RTX 5050யோட பிரைசிங் வந்துடுச்சு. ஸோ இதோட இப்போதைக்கு இன்னைக்கு தான் மார்னிங் பிரைஸ் பார்த்தேன். ஸோ இருக்கிறதே லோவஸ்ட் பிரைசிங்கா சோட்டா கேமிங்கோட சோலோ எடிஷன் இதோட பிரைசிங் 26,500 இருக்குது. ஸோ இது ஒரு சிங்கிள் ஃபேன் வேரியன்ட். ஸோ டுவல் ஃபேன்ல வேணும், கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு MSIல இருந்து கிடைக்குது. MSIல இருந்து 27,250 ருபீஸ்ல இருக்கு. ஸோ இது இன்னைக்கு தான் பிரைசிங் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு 2-3 டேஸ்ல பிரைசிங் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி மேபி ட்ராப் ஆகலாம், மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், அப்படியெல்லாம் இருக்கும். ஸோ ஏதாவது பிரைஸ் இன்னும் கம்மியாச்சுன்னா நான் யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்ல அப்புறமா வாட்ஸ்அப் சேனல்லையுமே அப்டேட் பண்றேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்த நியூஸை பார்த்தோம்னா எல்லாருக்குமே Lenovo கேமிங் லேப்டாப் தெரிஞ்சிருக்கும். LOQன்னு போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல டீசென்டான கேமிங் லேப்டாப் தான், நல்ல பிரைசிங்லமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே சீரீஸ்ல LOQல அவங்க டெஸ்க்டாப் லான்ச் பண்ண போறாங்களா, அதாவது ப்ரீபில்ட் பிசி லான்ச் பண்ண போறாங்களாம். அதுல RTX 5070 கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாவே ப்ரீபில்ட் பிசிஸ்னா கொஞ்சம் பிரைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ Lenovo இங்க எப்படி பிரைசிங் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ ஆனால் அதே லேப்டாப் சீரீஸ்ல தான் லான்ச் பண்ண போறாங்க. லேப்டாப்ஸை பொறுத்த வரைக்குமே நல்லா டீசெண்டாக தான் பிரைசிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ரீபில் பிசிலையுமே பிரைசிங் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அப்புறமா இன்டெல் ரெண்டு புது சிபியூஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு பண்ணாங்கன்னே தெரியாம இந்த சிபியூஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவுக்கு வருமானம் தெரியல. இன்டெலோட புது அல்ட்ரா சீரிஸ் இருக்குல்ல, அதில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 120 அப்புறமா 120F அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட அல்ட்ரா சீரிஸ்ல வருது, நார்மலாக கோர் சீரிஸ்ல கிடையாது. ஸோ இதில் அப்படி என்ன இருக்குன்னா எதுவுமே கிடையாது. நீங்கள் 12th ஜென்னோட இன்டெல் 12400F எடுத்தீங்கன்னா அதே CPU தான் ரீபிராண்டிங் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேரை மட்டும் அப்படி மாற்றி வச்சிருக்காங்க, அவ்வளோதாங்க. அது வித்தியாசமே இல்லை. அதே 6 கோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எஃபிஷியன்சி கோர்ஸுமே கிடையாது. அதே மாதிரி தான் 12400ல என்ன இருந்துச்சோ அதே தான் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு பட்டிட்டிங் வேலை பார்த்துருக்காங்க. அதாவது பூஸ்ட் கிளாக்ல எல்லாம் ஏதோ சின்னதாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எந்த டிஃபரெண்ட்டுமே இல்லை. அதே மாதிரி இது 15th ஜென் மதர்போர்டுக்கு சப்போர்ட் கிடையாது. பழைய 12th ஜென், 13th ஜென், 14th ஜென் அந்த சாக்கெட்ல சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இன்டெல் இப்படி பண்ணாங்கன்னே தெரியல. ஸோ அந்த சிபியூஸ் இந்தியாவுக்கு வராமல் இருக்கிறதே பெட்டர் தான். ஸோ அதுக்கப்புறமா கேமிங் சைட்ல பார்த்தோம்னா எல்லாருமே ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தா Battlefield 6ஓட ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ October 10th ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ ப்ரீ புக்கிங் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 4,000 அப்புறமா 6,000 இருக்கு. ஸோ வாங்க முடிஞ்சா வாங்குங்க, இல்லைன்னா வெயிட் பண்ணி பாருங்க ப்ரைஸ் ட்ராப் ஆகுதான்னு. ஸோ இதோட சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட்ஸுமே அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மினிமமாவே உங்ககிட்ட RTX 2060 இல்லைனா AMDோட RX 5600 XT, இன்டெலோட RK 380 வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே மினிமம் ரிக்வயர்மெண்ட் தான். ஆனால் ரெக்கமெண்டட் ஸ்பெக்ஸை பார்த்தோம்னா அவங்க NVIDIAவோட RTX 3060 Ti, AMDோட RX 6700 XT, இன்டெலோட RX B58. ஸோ அவங்களோட ரெக்கமெண்டட் ஸ்பெக்ஸை பார்த்தோம்னா கொஞ்சம் ஹையாக தான் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இப்போவுமே RTXோட 3050 எல்லாம் வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்க ரெக்கமெண்ட் பண்ற ஸ்பெக்ஸ் இதுதான். ஸோ ரெக்கமெண்டட் ஸ்பெக்ஸ்ல தான் ஓரளவுக்கு டீசெண்டாக இந்த கேம் ரன் ஆகும். மினிமம் ஸ்பெக்ஸ்லன்னா ஜஸ்ட் பிளேயபிளாக தான் இருக்கும். ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா இவங்க கேம் லான்ச் பண்ணும்போதே லான்ச் டேட்ல இருந்து உங்களுக்கு DLSS, அப்புறமா ஃப்ரேம் ஜென்ரேஷன், அப்புறமா இன்டெலோட XeSX எல்லாத்துக்குமே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஆனால் ஆன்லைன் மோட்ல போகும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறமா அடுத்த நியூஸா AOC பிராண்ட்ல இருந்து ஒரு மானிட்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் AOC பிராண்ட்ல இருந்து மானிட்டர்ஸ் எல்லாம் இருக்கு, கேமிங் மானிட்டர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதுல அவங்க ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு தெரியுமா? 610 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போவுமே நம்ம ஊர்ல நிறைய பேர் 130 Hz 140 Hzல தான் ஓட்டிட்டு இருக்கோம். ஸோ இவங்க 610 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஸ்பெஷலாக ஸ்போர்ட்ஸ் கேமுக்காகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது CS2, Valorant இந்த மாதிரி கேம்ஸுக்காக தான் அதை ஸ்பெஷலாக ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்துடும், ஆனால் எத்தனை பேர் வாங்குவாங்கன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறமா அடுத்த நியூஸ் கூலர் மாஸ்டர் கிட்ட இருந்தான். ஸோ கூலர் மாஸ்டர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்க ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு ரிலீஸ் பண்ண போகிறதா ப்ரோட்டோடைப் வச்சிருந்தாங்க. அவங்கன்னா அவங்களோடது கிடையாது, மற்ற NVIDIA, AMD மாதிரி எல்லா மேனுஃபேக்சரும் ரிலீஸ் பண்ணுற மாதிரி அவங்களோட ஓன் கிராஃபிக்ஸ் கார்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுற போதுதான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட ப்ரோட்டோடைப்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ ஃபைனலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட பிக்சர் தான் நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒரு பாக்ஸி டிசைனில் இருக்குது. ஸோ இது ஒரு RTX 5080 தான். ஸோ இந்த 5080 வாங்கலான்னு பார்த்தா நம்மளால் வாங்க முடியாது. ஏன்னா அவங்க இதை ப்ரீபில் பிசிக்கு உள்ள செட் பண்ணி தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ Lenovo கூட இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்களோட பிராண்டிங்ல இதே மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டை ரிலீஸ் பண்ணிட்டு ப்ரீபில் பிசி கூட மட்டும் தான் சேல் பண்ணுறாங்க. வெளியே எடுத்துகிட்டு வந்து சோலோவாக சேல் பண்ணுறது இல்லை. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆனால் ப்ரீபில் பிசி கூட வாங்கினா கண்டிப்பாக ஒர்க்காக இருக்காது. ஸோ அதுக்கப்புறமா Asrock B850க்கு ஒரு மதர்போர்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மதர்போர்டோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்தோம்னா ரொம்ப டாப் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கிடையாது, டீசெண்டான ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஆனால் இங்கே என்ன டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்கன்னா
பிசிஐ ஸ்லாட்டுக்கு அவங்க நல்ல ஒரு ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேசிங் அவங்களால 2 பெரிய கிராபிக்ஸ் கார்டை கூட இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதில் இருக்க பிசிஐ 1 ஸ்லாட்டை கூட நம்மளால யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஸ்பேசிங் கொடுத்து டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா மேனுஃபேக்சர்ஸுமே இதை ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம ஒரு கிராபிக்ஸ் கார்டை போட்டாலே பக்கத்தில் இருக்க பிசிஐ ஸ்லாட்டை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதான் அந்த பெரிய கிராபிக்ஸ் கார்டே அந்த ஸ்லாட்டை அடைச்சிடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா Asrock அதுக்கு ஒரு டிஃபரெண்டான மெத்தடை கண்டுபிடிச்சிருக்காங்க. பிசிஐ ஸ்லாட் எல்லாமே மூவ் பண்ணி எண்டு டு எண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மெத்தடை எல்லாருமே ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ என்னோட ஹார்ட்வேர் நியூஸ் எல்லாமே இதுதான். இன்னும் நிறைய நியூஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்குமே லைக் பண்ணுங்க.